அன்புள்ளம் கொண்ட விவசாய பெருமக்களுக்கு டாக்டர் சாயல் முத்துக்குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மண் வளம். அந்த மண் வளத்தை பற்றி இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில் பெரும்பாலுமே பேசப்படுது. அந்த மண் வளத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், மண் வளமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த காலகட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மண் வளம் எப்படி இருக்குது, மண் வளம்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். நாம் போய் மண் பரிசோதனை நிலத்தில் நம்ம மண் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விவசாயி கொடுத்து என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது, என்னென்ன சத்துக்கள் குறைவாக இருக்குது, அடுத்தது என்ன சத்துக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாலுமே மண் வளம் இந்த சத்துக்கள் தானா, இல்லை இந்த சத்துக்கள் விவசாயி மண் பரிசோதனை பண்ணிட்டு எந்த சத்து குறைபாடோ அந்த சத்தை அதிகமாகவே போடுறாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளைச்சலுங்கிறது வரதில்லை. நோய் பாதிப்புமே குறைஞ்ச பாடில்லை, பூச்சி தாக்குதலுமே குறைந்த பாடில்லை. அப்போது எல்லா சத்துக்களுமே விவசாயி கொடுக்குறாரு, ஆனாலுமே அந்த பயிரையே நல்ல உற்பத்தி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி எல்லா விவசாயிகளுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவாக இருக்கும். இப்போ மண் வளம்னு சொல்லி நாம் அளவிடக்கூடிய சத்துக்கள் மட்டுமே மண் வளம் கிடையாது. மண் வளம் அப்படிங்கிறது மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களினுடைய வளத்தையும் பொறுத்ததுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா வெறும் சத்துக்களை மட்டும் நம்ம அங்கே போட்டுட்டா ஒரு பயிர் ஆரோக்கியமாக வளரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடக்காது, வளராது. ஏன்? ஒரு பயிர் ஆரோக்கியமாக வளரணும்னா அந்த பயிரினுடைய வேர்பகுதிங்கிறது ஆரோக்கியமாக வளரணும். அந்த பயிரினுடைய வேர்பகுதி ஆரோக்கியமாக வளரணும்னா மண்ணில் காற்றோட்டம் அப்படிங்கிறது நடக்கணும். மண்ணில் காற்றோட்டம் நடக்கணும்னா அங்கே நன்மை செய்யக்கூடிய மண்புழுக்கள் மற்றும் பல வகையான நுண்ணுயிரிகள் நம்ம மண்ணில் இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சத்துக்களை வச்சுட்டுமே நம்ம விவசாயம் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஆனால் ஒரு முழுமையான மகசூல் அப்படிங்கிறது விவசாயிக்கு கிடைக்கிறதில்ல. அதிகப்படியான நோய் தாக்குதல்னால அதுக்கே நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்குது. அதனால விவசாயிகள் மண் வளம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும் இல்லை, மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்யக்கூடிய விவசாயிக்கு நண்பனாக இருக்கக்கூடிய மண்புழுக்களுமே தான் அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும்போது அந்த வேர் பகுதிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த வேர் பகுதிக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும்போது அந்த வேர் பகுதி நல்ல உணவுகளை முழுமையாக எடுக்க ஆரம்பிக்கும். நல்ல உணவுகளை முழுமையாக எடுக்கும்போது அந்த பயிருக்கு நோய் எதிர்ப்பு திறனுங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அதனால் அனைத்து விவசாயிகள் மண் வளம் அப்படின்னா வெறும் உரங்கள் மட்டும் மண் வளம் அல்ல, அங்கு வாழக்கூடிய பல வகையான பல கோடி நுண்ணுயிர்களுமே அந்த மண்ணினுடைய வளம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நாம் மண்ணை வளப்படுத்தணும்னு சொல்லி அதிகப்படியான உரங்களை கொடுக்கறத விட்டுட்டு அந்த மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு அந்த மண்ணில் வாழ இடம் கொடுப்போம். நம்ம யுஏஎஸ் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அதன் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ரிப்போர்ட் படி நம்ம டாக்டர் சாயல் கொடுக்கும்போது மண்ணில் மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் உருவாகும் சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த ப்ராடக்ட்டை நம்பிக்கையாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் மண்ணின் வளம் இரட்டிப்பாகும். அந்த மகசூலுமே உங்களுக்கு இரட்டிப்பு மகசூலாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.